வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2017ஆம் ஆண்டு நடந்த அசிஸ்டன்ட் எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் முடிகிற வரைக்கும் டெய்லி 25 கொஸ்டின்ஸ் தமிழ் ப்ரீவியஸ் இயரில் போடுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 1600 கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகம் என்னும் தமிழ் சொல் எச்சொல்லின் அடியாய் பிறந்தது அப்படிங்கிறது என்ன எச்சொல் அப்படின்னா ஆப்ஷன் பி உழவு அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லோட அடியாத்தான் உலகம் அப்படிங்கிற அந்த ஒரு தமிழ் சொல் வந்து தோன்றுது. ஓகே, செகண்ட் கொஸ்டின், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். இக்குறளில் வரும் ஒழுக்கம் என்னும் சொல்லிற்கு சரியான இலக்கண குறிப்பை கண்டறிக. சரியான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தொழிற்பெயர். அதுதான், அதாவது இந்த தொழிற்பெயரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு செயல் அல்லது வினையோட பெயராக வர்றது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அதன் அடிப்படையில் இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர். இது மட்டும் இல்லாமல் விகுதியை வச்சும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். என்னென்ன விகுதிகள்லாம் இருக்குது தொழிற்பெயருக்கு அப்படின்னா தல்லு, அல்லு, அம்மு, ஐயி. ஓகேங்களா? நோட் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கையி, வையி, குபுவு, திசிவி, மை. அதாவது குபுவு, திசிவி, மை. ஓகேங்களா? இந்த எழுத்துக்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த தொழிற்பெயர் விகுதிகளாக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கம் அப்படின்னு வருது. ஓகேங்களா? இந்த இடத்துல அப்படிங்கிற அந்த விகுதி வந்து வெளிப்படுது. ஒழுக்கத்தில் அப்படிங்கிற அந்த விகுதி வெளிப்படுறதுனால இது வந்து தொழிற்பெயர் அப்படிங்கிறது தான். ஓகே, தொழிற்பெயரில் மேக்சிமம் எது வெளிப்படும் அப்படின்னா தள்ளு, அல்லு அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் தான் வந்து விகுதிகளாக வெளிப்படும். இந்த வார்த்தை வந்தாலே நீங்கள் மேக்சிமம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு அது தொழிற்பெயர் அப்படின்னு நீங்கள் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும். ஓகே, இதை வந்து சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறது. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கீ பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சராக வச்சுக்கணும், மிச்சத்தை வந்து கொஸ்டினாக மாற்றணும். ஓகேங்களா? இதில் முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே, அப்போ இதை எப்படி நம்ம கொஸ்டினாக மாற்றுவோம் அப்படின்னா நம் இளைஞர்களிடையே எந்த எண்ணம் வளர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் கொஸ்டினாக மாற்றினீங்க அப்படின்னா அதற்கான ஆன்சராக என்ன வரும் அப்படின்னா தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து விடையாக வரும். ஓகேங்களா? ஓகே, இதை இப்படித்தான் வந்து நம்ம விடைக்கேற்ற சரியான வினாவை கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர், நம் இளைஞர்களிடையே எந்த எண்ணம் வளர வேண்டும் அப்படிங்கிறது. ஓகே, ஃபோர் கொஸ்டின், ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி பொருள் பின்வரு நிலையணி அப்படிங்கிறது. இப்போ உதாரணமாக ஒரு திருக்குறள் பார்ப்போம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஓகேங்களா? கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்வம் அப்படிங்கிறதும் செல்வம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தான் தருது. மாடல்ல அப்படிங்கிறதுல வரக்கூடிய மாடு அப்படிங்கிறதும் என்ன பொருளை தரும் அப்படின்னா செல்வம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஓகேங்களா? ஒரே பொருள் தான் தருது, ஆனால் பல சொற்கள் வருது. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது என்ன அப்படின்னா தனிநிலை தொடர் அப்படிம்பாங்க. ஓகேங்க, ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள், கலா பள்ளி சென்றால் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. கலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எழுவாய், சென்றால் அப்படிங்கிறது ஒரு பயனிலை. இந்த மாதிரி ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிந்தாலும் அது தனிநிலை தொடர் தான். அதே போலவே இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், சேர சோழ பாண்டியர் தமிழகத்தை ஆண்டனர். ஓகேங்களா? சேர சோழ பாண்டியர்கள் தமிழகத்தை ஆண்டனர் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3 எழுவாய்கள் வருது, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் வருது. ஆண்டனர் அப்படிங்கிற ஒரு பயனிலையை கொண்டு முடியுது. இந்த மாதிரி வந்தாலும் அது தனிநிலை தொடர் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறிக. ஓகேங்களா? ஓகே, பொருந்தாத இணை எது அப்படின்னா ஆப்ஷன் டி கீண்டு அப்படிங்கிறது அடித்து அப்படிங்கிறது தவறான பொருள். இந்த கீண்டு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அடித்து அப்படிங்கிற அந்த பொருள் தராது. ஓகேங்களா? இப்போ ஈண்டு அப்படிங்கிறது இவ்விடத்தவை அப்படிங்கிறத குறிக்கும். காண்டகு அப்படிங்கிறது காணத்தக்க அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். இருப்பாணி அப்படிங்கிறது இரும்பு ஆணி அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையற்ற தொடரை எழுதுக.
7th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, புத்தக படிப்பு தேவை, அதோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும் அப்படிங்கிறது தான். ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இக்கு, இச்சு, இத்து, இப்பு அப்படிங்கிற அந்த வல்லினம்லாம் மிகுந்து வந்திருக்கு. இந்த ரூல்ஸ் தெரிஞ்சாலே போதும், இந்த கொஸ்டினை நம்ம கரெக்டாக போட்டுற முடியும். ஓகே. புத்தக படிப்பு அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இந்த புத்தகம் அப்படிங்கிற அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அகர, இகர, ஈற்று வினையெச்சங்கள் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா வல்லினம் மிகும். இந்த இடத்துல அகர வினையெச்சம் வர்றதுனால இந்த இடத்துல இந்த பார்த்தீங்க அப்படின்னா இப்புங்கிற அந்த வல்லினம் மிகும். ஓகே. அந்த அடுத்து பாருங்க, படிப்பு அப்படிங்கிற அந்த சொல்லுல இத்துங்கிற அந்த வல்லினம் மிகுது. இந்த படிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வன் தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா. வன் தொடர் குற்றியலுகரம் வந்துச்சு அப்படின்னா அந்த இடங்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வல்லினம் மிகும். ஓகே. அடுத்து அத்தோடு பட்டறிவை அப்படின்னு வருது. இந்த பட்டறிவை அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வேற்றுமை உறுப்பான ஐ அப்படிங்கிறது வெளிப்பட்டு வருது. இந்த 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ வெளிப்பட்டு வர இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகும். ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து கொள்ளல் அப்படிங்கிறத எந்த இடத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா வன் தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா. வன் தொடர் குற்றியலுகரம் வந்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகும். நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்களை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இந்த வினாவை சரியாக எடுத்துட முடியும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத வினை மரபினை எழுதுக. ஆப்ஷன் ஏ, சுவர் கட்டினான் அப்படிங்கிறது தான் பொருந்தாத வினைமரபு. அம்பு எய்தான் அப்படிங்கிறது சரி, ஆடை நெய்தான் அப்படிங்கிறது சரி, பால் பருகினான் அப்படிங்கிறது சரிதான். இப்போ சுவர் கட்டினான் அப்படிங்கிறது தவறு. அப்போ சரியானது எது அப்படின்னா சுவர் எழுப்பினான் அப்படிங்கிறது தான் சரியான வினைமரபு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறி. அதாவது அகர வரிசை அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உயிரெழுத்து, அடுத்து உயிரெழுத்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா மெய்யெழுத்து, மெய்யெழுத்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா உயிர்மெய் எழுத்து. அதாவது இதற்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கும். அதன்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதுதான் அகர வரிசை அப்படிங்கிறது. ஓகே. இந்த 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அங்கை, அஞ்சு, அந்தி, அல்லல், அல்லல் அப்படிங்கிறது. ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிற அந்த எழுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் நம்ம என்ன ஆகுது அப்படின்னா சேமாக தான் வருது. ஓகே. அப்போ நம்ம அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதற்கு அடுத்த எழுத்துக்களை வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் வருது. இந்த மெய்யெழுத்துக்களை அதன் வரிசைப்படி அமைச்சிங்க அப்படின்னா அது அகர வரிசை. ஓகேங்களா. அங்கை ஃபஸ்ட்டு, அஞ்சு செகண்ட் வரும், அந்தி தேர்டு, அல்லல் ஃபோர்த்து, அல்லல் ஃபிஃப்த்து. இந்த வரிசைப்படி தான் இந்த வார்த்தைகள்லாம் வரும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 10th கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. சுவை பண்பு. ஓகேங்களா. சுவை பண்பு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி, சதுரம் அப்படிங்கிறதா. சதுரம் அப்படிங்கிறது வடிவத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஓகேங்களா. இந்த காரம், புளிப்பு, இனிப்பு இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சுவையை குறிக்கக்கூடியது. ஓகே. 11th கொஸ்டின், உரிய பொருளை கண்டறிக. ஆ உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னா ஆப்ஷன் பி, பசு அப்படிங்கிறது தான். இந்த ஆங்கிற அந்த வார்த்தை என்ன பொருளை உணர்த்தும் அப்படின்னா பசு அப்படிங்கிற அந்த பொருளை உணர்த்தும். ஓகே. 12th கொஸ்டின், பிறமொழி களப்பற்ற தொடரை எழுதுக அப்படிங்கிறது. பிறமொழி களப்பற்ற தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன் அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து பிறமொழி களப்பற்ற சொல். இந்த நமஸ்காரம், சாஷ்டாங்கமாக, ஆசீர்வதித்தேன் இந்த சொற்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வடமொழி சொல். ஓகேங்களா. ஓகே. 13 கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் சரியான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நுனித்து அப்படிங்கிறத நுனி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிப்பாங்க. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 14 கொஸ்டின், கீழ்காணும் தொடர்களில் பிழையான தொடர். ஓகேங்களா. பாருங்க, பிழையற்ற தொடர் கேட்கல, பிழையான தொடர் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேங்களா. அதாவது இதில் பிழையான தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, ஆலமரத்தின் விழுதினை பாம்பென்று குரங்கு அஞ்சியது அப்படிங்கிறது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆலமரத்துக்கு இந்த லா வரும், விழுதினுக்கு இந்த லா வரும், பாம்பென்று குரங்குக்கு இந்த ரா வரும். ஓகேங்களா. இதனால் இது வந்து பிழையான தொடர். ஓகே. 15 கொஸ்டின், பொருந்தாததை கண்டறிக. இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, நாம் கூட்டல் இன், எங்களின் அப்படின்னு வருது பார்த்தீங்களா. இது வந்து தவறானது. நாம் கூட்டல் இன், நம்மின் அப்படின்னு வரும். ஓகேங்களா. அப்போ இதுதான் சரியாக வரும். இப்போ இது பொருந்தாதது ஆப்ஷன் டி தான். ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தான் கூட்டல் இன் அப்படிங்கிறது தன்னின் கரெக்டு, நீ கூட்டல் இன் உன்னின் அப்படிங்கிறது கரெக்டு, யான் கூட்டல் இன் எண்ணின் அப்படிங்கிறது கரெக்டு. ஓகே. 16 கொஸ்டின், ஓடு என்பதன் வினையச்ச சொல்லை கண்டறிக அப்படிங்கிறது. இதில் வினையச்ச சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஓடி அப்படிங்கிறது தான். அதாவது வினையச்ச விகுதி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும்.
உ, இ இது வந்து கடைசியில வந்துச்சு அப்படின்னா, அத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விகுதி, வினையெச்ச விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓடி அப்படிங்கிறத பிரிச்சீங்க அப்படின்னா, இட்டு கூட்டல் இ அப்படின்னு வரும். இந்த மாரி ஈங்கிற அந்த வார்த்தை வரனால இது வந்து வினையெச்ச விகுதி. ஓகேங்களா? ஓகே. இதே பார்த்தீங்க அப்படின்னா, தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். ஓடினான் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, என்ன அப்படின்னா, வே வினைமுற்று இந்த மாரி வருது. ஓகே. அடுத்து 17 கொஸ்டின். தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் யார்? அப்படின்னா ஆப்ஷன் பி வித்தார கவி. ஓகேங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாம, இப்ப பாருங்க வித்தார கவி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆசுகவி அப்படின்னா எப்படி எந்த மாரி கவிஞர் அப்படின்னா, கொடுத்த பொருள உடனே பாடக்கூடிய புலவன தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆசுகவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு டாபிக் குடுத்தோம் அப்படின்னா, உடனே அது சம்மந்தமா ஒரு பாடல எழுதிருவாரு, பாடிருவாரு. அவர வந்து ஆசுகவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதே வந்து மதுரை கவி அப்படின்னா என்ன அப்படின்னா, இனிமை மதுரம் அப்படின்னாவே இனிமை அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். இனிமை பெருக பாடும் கவி, சொற்சுவை பொற்சுவை நிரம்பிய பாட்டை பாடும் கவிய தான் மதுர கவி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதே பார்த்தீங்க அப்படின்னா, சித்திர கவி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சித்திரத்தில் அமைந்ததுக்கு ஏற்ப பாடும் இறைக்கவி. ஓகேங்களா? அவர தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சித்திர கவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் வந்து 21 நயங்கள்ல என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கவிதை இயற்றக்கூடிய ஒரு நபர். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வித்தார கவி அப்படிங்கிறது தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர வித்தார கவி அப்படின்னு சொல்றாங்க. விரித்து பாடப்பெறும் பாட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வித்தார கவி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. 18 கொஸ்டின். கம்பரது காலம் எது? அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி கிபி 12ஆம் நூற்றாண்டு தான் கம்பரது காலம். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். கம்பர் வந்து எழுதிய ராமாயணத்துக்கு கம்பர் வந்து என்ன பெயர் இட்டார் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. 19 கொஸ்டின். அதாவது சொல்லும் பொருளும். ஓகே. இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பி 4, 1, 2, 3 அதுதான் இதற்கான ஆன்சர். ஆயக்காலை அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள தரும். திரள் அப்படின்னா திரட்சி அப்படிங்கிற அந்த ஒரு பொருள தரும். எயினர் அப்படிங்கிற அந்த சொல் வேடர் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள தரும். நாவாய் அப்படின்னா படகு. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 20 கொஸ்டின். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல் எது? அப்படின்னா, ஆப்ஷன் பி சிலப்பதிகாரத்த தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதில பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்களும் இருக்கு. என்ன அப்படின்னா, முதல் காப்பியம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழில் தோன்றிய முதல் காப்பியம். அது மட்டும் இல்லாம முத்தமிழ், இயல், இசை, நாடகம் இத பற்றியும் இந்த நூல்ல சொல்றதுனால, இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு. முத்தமிழ் காப்பியம் அப்படிங்கிற இந்த பெயரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம, குடிமக்கள வந்து கதை மாந்தர்களாக வச்சதுனால, இந்த நூல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குடிமக்கள் காப்பியம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே. இந்த சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் நமக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 காண்டங்களை கொண்டுள்ளது. என்ன காண்டங்கள் அப்படின்னா, பூகார், மதுரை, வஞ்சி அப்படிங்கிற 3 காண்டங்களை கொண்டுள்ள நூல் தான் என்ன அப்படின்னா, இந்த சிலப்பதிகாரம். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தத்தும் பாய்ப்புனல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது அப்படின்னா, ஆப்ஷன் டி முக்கூடர் பல்லு தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த முக்கூட பல்லின் ஆசிரியர் பெயர் என்னன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் யார்? அப்படின்னா, ஆப்ஷன் பி மணிமேகலை தான் முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுறாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த மணிமேகலை அப்படிங்கிற இந்த ஒரு நூல் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த சமய சார்புடையது அப்படின்னா, பௌத்த சமய சார்புடையது. ஓகே. அது மட்டும் இல்லாம இது எத்தனை காதைகளை கொண்டுள்ளது அப்படின்னா, 30 காதைகளை கொண்டுள்ளது. இந்த மணிமேகலை அப்படிங்கிற அந்த ஒரு நூல். ஓகே. இதில முதல் காதை எது அப்படின்னா, விலாவரை காதை தான் இந்த மணிமேகலை நூலோட முதல் காதை. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அதாவது இந்த மணிமேகலை நூலுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3யும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னா, ஆப்ஷன் பி பெரிய புராணம் தான். ஓகே. இந்த கூற்ற சொன்னவர் யாரு அப்படின்னா, உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3யும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் அப்படிங்கிற அந்த ஒரு கூற்ற சொன்னவர் யார் அப்படின்னா, திருவிக அவர்கள் தான் இந்த ஒரு கூற்ற வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேக்கிழார பத்தி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, "பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ" அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து
மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிழாரை பற்றி சொல்லியிருப்பார். ஓகே. இந்த பெரிய புராணத்தை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இன்னும் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிழார். இந்த சேக்கிழார் பார்த்தீங்க அப்படின்னா 2 நூல்களை பேஸ் பண்ணி தான் இந்த பெரிய புராணத்தை எழுதியிருக்காரு. அது என்ன நூல் அப்படின்னா, சுந்தரர் அவருடைய திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு. திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஓர் அடியில் வந்து அடிவர் பெருமையை வந்து சொல்லக்கூடியது தான் இந்த திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற அந்த ஒரு நூல். ஓகேங்களா? ஓகே. இன்னொரு நூலும் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்பியாண்டார் நம்பி அவர்கள் எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி. அந்த ஒரு நூலும் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, சேக்கிழார் அவர்கள் பெரிய புராணத்தை எழுதியிருப்பார். இந்த திருத்தொண்டர் திருவந்தாதி என்ன பண்ணும் அப்படின்னா, அடியவரோட பெருமையை ஒவ்வொரு பாடல்லையும் சொல்லும். ஓகேங்களா? இந்த 2 நூல்களை பேஸ் பண்ணி தான் சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தளித்தார். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். நந்தி கலம்பக நூலின் ஆசிரியர் பெயர். ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. அதாவது இந்த நூலோட எழுதியவர் ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியல. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது நந்தி கலம்பகத்தோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா, தெல்லாறு எறிந்த 3ஆம் நந்திவர்மன் அவர்கள் தான் இந்த நூலோட பாட்டுடை தலைவன். ஓகே. இந்த நூல் வந்து எந்த நூற்றாண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா, நந்தி கலம்பகம் 9ஆம் நூற்றாண்டு இயற்றப்பட்டது. ஓகே. அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருள் விளங்குமாறு பிரித்து எழுதுக. இதில் பொருள் விளங்குமாறு பிரிக்கிறது எப்படின்னா, ஆப்ஷன் பி நீயடா வெதிர் நிற்பதோ, நீயடா வெதிர் நிற்பதோ அப்படிங்கிறது தான். ஓகே. இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெறுது அப்படின்னா, தேம்பாவணி அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெறுது. ஓகே. நம்ம ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.